கன்னிராசிக்காரா புறம் பாருங்க, ரொம்ப கூர்மையாக உன்னிப்பாக கவனித்து சொல்லுவாங்க. ஒரு எழுத விட்டீங்கன்னா உங்களுடைய எழுத்து அலங்காரமாக அழகாக இருக்கும். எல்லாரும் கையெழுத்து போடுவாங்க, ஆனால் கன்னிராசிக்காரா கையெழுத்து போட்டால் வேற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா கலையின் உச்சம் கன்னிராசி அப்படி சொல்லலாம். என்ன சாமி கண்டச்சனி ஓடிட்டு இருக்குது, கண்டச்சனியை மறந்துருங்க. கண்டச்சனியை 2026 கன்னிராசிக்காரங்க மறந்துடலாம். என்ன உணர்வுகள், பாலினம், பால் உணர்வுகள் இங்கே தான் நீங்கள் போய் மாட்டிக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, ராகு கேது இவங்க இருக்கிற இடம் உங்களுக்கு பொதுவாக எதிர்மறையான இடங்கள் அந்த இடத்துல இருக்கலாம். 11ஆம் இடம் கேது, 12ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம். இப்போ இதில் 6ஆம் இடத்தை நம்ம கணக்கில் எடுக்கிறோம் அப்படின்னா ராகு கேது எப்பவுமே அசுப கிரகங்கள் இது மாதிரியான இடங்களில் இருக்கலாம். ஆனால் போகிற ஆண்டை விட இந்த ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு மனசில் மகிழ்ச்சி, தொழிலுக்குள்ள ஒரு பெரிய ஏற்றம், கொடுக்கல் வாங்கல் சிக்கல் தீர்ந்து போகும், நட்புகள் கை கொடுத்து அந்யோன்யமாக மாறுவாங்க, உறவுகள் ஒத்துழைக்கும். எங்கே பிரச்சனை வருது? பொதுவாக கண்டச்சனி போயிட்டு